ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். டிசம்பர் உடனே நமக்கு ஞாபகம் வருவது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான பிறப்பு. இந்த மாதம் முழுவதும் நம்முடைய கர்த்தரின் குணாதிசயங்கள், அதாவது யெகோவா, எலோஹிம், எல்ஷடாய், இவைகள் எல்லாம் ஆண்டவரனுடைய குணாதிசயங்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரின் நாமம் யெகோவா, அதற்குள் இருக்கும் குணாதிசயங்கள் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அதிசயமானவர், இப்படி பல பெயர்கள் இருக்கிறது. இவைகளை இந்த மாதம் முழுவதும் தியானிக்கப் போகிறோம். கிறிஸ்து என்னவாக, எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிறார் என்கிறதான காரியங்களை தியானிப்பதன் மூலமாக இந்த வருடம் மகிழ்ச்சியாக கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை அறிக்கை செய்து கொண்டாடுகிற கிறிஸ்மஸாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை, கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாருங்கள், டிசம்பர் முழுவதும் கிறிஸ்துவின் குணாதிசயங்களை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எல் சிம்ஹாத் கிலி, இதுதான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிற கர்த்தருடைய ஒரு குணாதிசயம். எல் சிம்ஹாத் கிலி, என்னுடைய மிகுந்த ஆனந்தமான தேவன். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எல் என்று சொன்னால் தேவன், சிம்ஹாத் என்று சொன்னால் ஜாய், ஆனந்தம், கிலி என்று சொன்னால் எக்ஸீடிங், மிகுந்த. எல் சிம்ஹாத் கிலி, என்னுடைய மிகுந்த ஆனந்தமான தேவன். நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவரை கேட்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரோடு நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லையே இல்லாத ஒரு ஆனந்தத்தை தருகிற ஒரு தேவன் அவர். அதுதான் எல் சிம்ஹாத் கிலி என்பதனுடைய பொருள். வாருங்கள், வசனங்களை தியானிப்போம். நம்முடைய மிகுந்த ஆனந்தமான தேவனுக்காக நன்றி சொல்லுவதற்கு ஆயத்தமாய் காணப்படுங்கள். 43ஆம் சங்கீதம் 4வது வசனம். அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். இது உண்மையான மகிழ்ச்சி. இந்த உண்மையான மகிழ்ச்சி தேவனிடத்தில் தான் இருக்கிறது என்பதை நமக்கு இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. தேவனுடைய பலிபீடத்திற்கு செல்வேன், அவரிடத்தில் எனக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டு, சுரமண்டலத்தினால் நான் அவரை துதிப்பேன். அவருடைய சமூகம் நமக்கு, அதாவது அவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லையில்லாத ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. சிலரோடு பழகும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறதாக அவர்கள் உணர்வார்கள். ஆனால் நன்றாக நீங்கள் ஒன்றை யோசித்து பாருங்கள். ஒரு பொருளோ ஒரு நபரோ ஒரு எல்லையில்லாத மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கிறது என்று சொல்லி நீங்கள் நம்பினால் அதற்கு எல்லை உண்டு. எல்லை உண்டு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கொஞ்ச நாள் போகும் பொழுது, சில நாள் போகும் பொழுது அதனுடைய மகிழ்ச்சி குறைந்துவிடும். அவ்வளவு மகிழ்ச்சி அதில் இருக்காது. தமிழில் அழகான ஒரு பழமொழி சொல்லுவார்கள், பழக பழக பாலும் புளிக்கும் என்று சொல்லி. அது மனிதர்களுக்கு பொருந்தும், நாம் கையாள்கிற பொருட்களுக்கு பொருந்தும், இந்த உலகத்தின் எந்த நபருக்கும் அந்த பழமொழி பொருந்தும். ஆனால் அது ஆண்டவருக்கு மட்டும் பொருந்தாது. அவர் யார்? எல் சிம்ஹாத் கிலி, நம்முடைய ஆனந்தமான, அதிக ஆனந்தமான ஒரு தேவன். அவரிலே மிகுந்த சந்தோஷம் உண்டு. அந்த சந்தோஷம் நமக்கு நிறைவாய் கிடைக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நெகேமியா என்ன சொல்லுகிறார்? 8ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தில், பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலமாய் இருக்கிறது. நீங்கள் விசாரப்பட வேண்டாம்.
கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள், அதுவே நம்முடைய பலமாயிருக்கிறது. ஸ்ட்ரெங்க், the joy of the Lord is my strength. அதுதான் உங்களுடைய பலம் என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு ஆண்டவர் அவருடைய மகிழ்ச்சியும் அவருடைய சந்தோஷத்தையும் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கிறது, மிகுந்த ஆனந்தமான தேவன் என்கிற ஒரு அற்புதமான ஒரு குணாதிசயம், ஒரு நாமம் அவருக்கு இருக்கிறது. இந்த நாமத்தோடு இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் நம்முடைய இரட்சகர் கிறிஸ்து. அவர் யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 15ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்தில் சொல்ல வருகிற காரியத்தை காண்போமா? என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை நான் சொன்னேன். அவர் சொன்னது என்ன? நான் யார், நீங்கள் யார்? நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் என்னிலே இருக்கும் பொழுது, என்னிலே நிலைத்திருக்கும் பொழுது அதிக கனிகளை கொடுப்பீர்கள். இப்பொழுது அவர் செடியாயும் நாம் கொடியாயும், நாம் கொடியாகிய நாம் அவரில் படரும் பொழுது, அவரில் காணப்படும் பொழுது, நாம் அதிக கனிகளை கொடுக்கும் பொழுது, அது எதை கொடுக்கிறது என்று சொன்னால் நிறைவான கனிகள், சந்தோஷத்தின் உச்சம், சந்தோஷத்தினுடைய அடையாளமாய் காணப்படுகிறது. என்னுடைய சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும், அந்த சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். அதற்கு வழி என்ன? கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் கொண்டாடும் பொழுது அவரில் நிலைத்திருக்க வேண்டும், கொடிகளாகிய நாம் அவரில் படர வேண்டும் என்கிறதான எண்ணத்தோடு கூட இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். திராட்சை செடியாய், என்னுடைய மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தின் தேவனாய், எல் சிம்ஹாத் கிலி ஆக கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி சொல்லும் பொழுது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி தேவதூதன் மேய்ப்பர்களுக்கு சொன்னாரே, அந்த சத்தம் இன்றைக்கு நம்முடைய காதுகளிலும் துணிக்கிறது. எப்பொழுதெல்லாம் அந்த வசனத்தை படிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவதூதன் நேரடியாக நம்முடைய காதுகளிலே அந்த வசனத்தை, அந்த வார்த்தைகளை சொல்லுவதாக நினைத்து படித்து பாருங்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அது என்ன நற்செய்தி? கிறிஸ்து இரட்சகர் இயேசு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இது எல் சிம்ஹாத் கிலி, உன்னதமாகிய, அதாவது மிகுந்த ஆனந்தமான தேவன் என்றதனுடைய பொருள் என்ன? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாக கிறிஸ்து உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்பதே. கிறிஸ்துவிலே அன்பு வையுங்கள், கிறிஸ்துவிலே பற்று வையுங்கள், கிறிஸ்துவனுடைய சந்தோஷத்தை பெற்று அனுபவியுங்கள். ஒரு மகிழ்ச்சியும் நிறைவான சந்தோஷத்தையும் மிகுந்த ஆனந்தத்தையும் தருவதற்காகவே கிறிஸ்து உலகத்தில் பிறந்திருக்கிறார், எல் சிம்ஹாத் கிலியாக பிறந்திருக்கிறார் என்கிற சந்தோஷமான நற்செய்தியை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நீதி நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை பொழுதிலே எல் சிம்ஹாத் கிலி, எங்களுடைய மிகுந்த ஆனந்தமான தேவனாக கிறிஸ்துவே நீர் இந்த உலகத்தில் அவதரித்தீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய சந்தோஷம் எங்களில் நிலைத்திருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் சந்தோஷமாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய சந்தோஷத்திற்காகவே, எங்களுடைய மிகுந்த ஆனந்தத்திற்காகவே இந்த உலகத்தில் நீர் அவதரித்தீர் என்பதை நாங்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறோம். உம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். துதி கன மகிமைக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம்.